எல்லாருக்கும் ஹாய், திஸ் இஸ் ரோசி. இந்த வீடியோவில் லாண்ட்ரி ஷாப்பில் பேண்ட் ஷர்ட் எப்படி அயன் பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். முக்கியமாக பேண்ட்லே 2 விதமான பேண்ட் எப்படி அயன் பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஒன்று வந்து பிளாட்டாக அயன் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த க்ரீஸ் பேண்ட் எப்படி அயன் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவே போதும், உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் கடையில் கொடுத்து அயன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டிலே நீங்கள் சூப்பராக அயன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷர்ட் எப்படி அயன் பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அயன் பண்ணும்போது இந்த காலரை மட்டும் இந்த மாதிரி அயன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஷர்ட்டோட கையை வந்து அயன் பண்ணணும். இது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு. கையில் அயன் பண்ணும்போது முக்கியமான டிப் என்னென்னா, அந்த ஸ்டிச்சிங்கோட ஜாயிண்ட் வந்து 2 சைடும் கரெக்டாக எடுத்து வச்சு அயன் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 கையையுமே இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடுமே வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கை பகுதி அயன் பண்ணியாச்சு. இப்போ ஷர்ட்டை வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கணும் அயனிங் டேபிள் மேலே. இப்போது ஷர்ட்டோட உள்பக்கம் ஃபுல்லாக வீடியோவில் காட்டுற மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, வீட்டில் வந்து கரண்ட் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நல்லா அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணால் தான் நல்லா அயனிங் நீட்டாக வரும். இப்போது இந்த ஷர்ட்டை வீடியோவில் காட்டுற மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இதுலேயுமே வந்து இந்த ஸ்டிச்சிங்கோட ஜாயிண்டை வந்து நல்லா நீட்டாக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஈர துணியை வச்சு நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் சுருக்கம் வந்து எடுப்படும். ஃபர்ஸ்ட்டு அயன் பண்ணும்போது அந்த எட்ஜு ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் அயன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் அயன் பண்ணணும். நம்ம டைரெக்டாக நடுவில் அயன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கார்னரில் அயன் பண்ணி அயன் பண்ணும்போது தான் அயனிங் நீட்டாக வரும், கலையாமல் இருக்கும், நமக்கு அயன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த பக்கமாக இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இதே ஸ்டெப்பு தான் அந்த சைடும். அதே மாதிரி அந்த ஸ்டிச்சிங்கோட கார்னர் அந்த ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு அயன் பண்ணணும் சைடில். அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சென்டரில் அயன் பண்ணணும். இப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலர் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு 2யும் வந்து சேர்த்து பிடிச்சிட்டு கீழேயும் அதே மாதிரி காலர் பகுதி மேலே கீழே ஷர்ட்டோட கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி அப்படியே திருப்பி போட்டுடணும். நீங்கள் டைட்டாக பிடிக்கணும், இல்லைனா ஷர்ட் வந்து கலையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அயன் பண்ணனால பின்பக்கம்லாம் அப்படியே நீட்டாக அயன் பண்ண மாதிரியே இருக்கும். சுருக்கமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம மேலே ஒரு டைம் அயன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அயனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணணும். மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் சென்டராக வச்சுட்டு ஷர்ட்டை இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாதி சைடு, அந்த பக்கம் பாதி சைடு. கையை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக இந்த மாதிரி மடித்து வைங்க. அப்போ தான் மடிப்பு கலையாமல் அயன் பண்ணது நீட்டாக இருக்கும். இப்போ உள்பக்கமாக இந்த மாதிரி ஒரு தடவை அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடிக்க வேண்டியதான். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்ச வேலை. இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக அயன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மடித்து அயன் பண்ணி வைக்கும்போது எத்தனை நாள் ஆனாலும் கலையாமல் அப்படியே ஷர்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தான் முக்கியமான பாயிண்ட், பேண்ட் எப்படி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீஸ் பேண்ட் எப்படி அயன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதுதான் அந்த க்ரீஸ் பேண்ட். இதை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணணும். இப்போ அயன் பண்ணுற பார்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் அயன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் உள்ளது வந்து பேக் சைடு, சென்டராக உள்ளது வந்து சைடில் வரும். ஜென்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பேண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு இது நல்லாவே புரியும். லேடிஸாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டு நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பேண்ட்டோட ஒரு சைடு அயன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அந்த பக்கமாக திருப்பி இன்னொரு பக்கம் அயன் பண்ண போகிறோம். அதாவது இதே சைடு தான் நம்ம அந்த பக்கம் அயன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த சைடு வந்து நம்ம அயன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி அந்த கார்னரில் தான் ஃபஸ்ட்டு அயன் பண்ணுறோம். இந்த கார்னர் எப்படின்னா நமக்கு நடுவில் வரும். அதே மாதிரி அந்த ஓரத்தில் தான் நம்ம நல்லா அயன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ப்ளீட் வந்து சென்டராக நல்லா கத்தி மாதிரி நிற்கும். அப்போ தான் அயனிங் வந்து நீட்டாக வரும். இல்லைனா கலைஞ்சு போயிடும், ப்ளீட் மாறி போயிடும். இங்கே ப்ளீட் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள், இது வந்து சென்டராக வரும். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுற பாருங்கள், பேக்கெட் வந்து சென்டராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு சுருக்கமாக உள்ள இடத்துல தண்ணி தேய்ச்சி அயன் பண்ணிங்கன்னா அந்த சுருக்கம்லாம் எடுபட்டு நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம மேலே ஹிப்பு கிட்ட அயன் பண்ணணும். இந்த மாதிரி அயன் பண்ணும்போது கையால் நல்லா எடுத்து வச்சு அயன் பண்ணணும். அப்போ தான் அயனிங் நீட்டாக வரும். இல்லைனா அங்கங்கே சுருக்கமாக வந்துடும். நீங்கள் செல்ஃபாக அயன் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பேண்ட் அப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் அயன் பண்ணணும். இப்போ கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைடுமே அயன் பண்ணியாச்சு.
பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருப்பி போட்டு அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அயன் பண்ணணும். அப்போ தான் அயனிங் ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல பேக்கெட் பாருங்கள் சென்டராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் அயன் பண்ணணும். இப்போ நம்ம மடிக்கும் போது இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பேக்கெட் கிட்ட கரெக்டாக கையை வச்சு இந்த சைடு மடித்து இந்த மாதிரி 3ஆக மடிச்சுக்கணும். ஸோ இந்த பேண்ட் அவ்வளோதான், சூப்பராக அயன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாட்டாக அயன் பண்ணுற பேண்ட்டு. இப்போ இந்த பேண்ட் வந்து இப்போ உள்ள மாடல் மோஸ்ட்லி எல்லாம் இந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேண்ட் எப்படி அயன் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த பேண்ட்டுக்குமே அதே ரூல் தான். அந்த ஸ்டிச்சிங்கோட கார்னர் ஜாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அது மேலே தான் நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ணணும். இந்த வீடியோவில் அயன் பண்ணுற மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் நம்ம அயன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பக்கம் அயன் பண்ணணும். கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி கையை நல்லா இழுத்து வச்சு, இப்போ இவங்க எந்த அளவு இழுத்து வச்சு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா இழுத்து வச்சு அயன் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக வரும், கரெக்டாக வரும். இப்போ அவ்வளோதான், அப்படியே சென்டராக அயன் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டு விரிச்சிங்கன்னா நம்ம அயன் பண்ண சைடோட பேக் சைடு வந்துடும். இந்த பக்கமும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதே ஸ்டெப்பு தான், அதே மாதிரி கார்னரை ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக அயன் பண்ணணும். கடையில் அயன் பண்ணுறதை நான் அப்படியே காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் கடையில் கொடுத்து அயன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு அயனிங் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஏன் நீங்களே இந்த பிஸ்னஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம். இப்போது நம்ம அந்த பக்கம் அயன் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதே ஸ்டெப்பு தான், கார்னரை ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக அயன் பண்ணணும். இப்போது இந்த பேண்ட்டில் சுருக்கம் உள்ள இடத்துல இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிங்கன்னா வந்து அந்த சுருக்கம் பாருங்கள் சூப்பராக எடுபட்டுரும். பாருங்கள் சுத்தமாக சுருக்கம் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். இந்த டெக்னிக்லாம் நமக்கு தெரிஞ்சாவே போதும், நம்ம வீட்டிலே சூப்பராக அயன் பண்ணிக்கலாம். இது தெரியாமல் நம்ம கடையில் அதிக விலைக்கு காசு கொடுத்து அயன் பண்ணி வாங்கிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் சூப்பராக கற்றுக்கலாம் அயன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக இருக்கும். நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.